மறைவில் தங்கி வாழ்கிறே. வல்லவரே நிழல் புகுந்து கொள்கிறே. அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். என் கண்மலையே உன்னதரே மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆமென் எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறே. என்னை தப்புவிக்கிறே கனப்படுத்துகிறே. ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறே. என்னை தப்புவிக்கிறே கனப்படுத்துகிறே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. சொல்லுங்க. ஆமென் ஆமென். என் கண்மலையே உன்னதரே மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகம் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறே. காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீ. சொல்லுங்க. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறே. காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீ. ரட்சிப்பு நீரே என் ரட்சகர் நீரே. நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் ரட்சகர் நீரே. நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என்
கண்மலையே, உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஆமென். நீரே எனக்கு. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர். உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். ஆமென். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். சொல்லுங்க. உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆமென் பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் புகலிடமும் தஞ்சமும். ஆமென். புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினா சூழ்ந்து கொள்கிறீர். சொல்லுங்க. ஆமென், ஆமென். சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே. ஆமென். காரணர் நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் தம்பி. ஆமென். சொல்லுங்க. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகம் நீரே எனக்கு. மறைவிட நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமென். கேடகம் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு.
புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு மறைவிட. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழல் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடயம் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே. வாய்களை திறந்து சொல்லலாம். ஓ புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. 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 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? புகலிடமும் தஞ்சமும் நீரே. நம்பிக்கையோடு உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. சொல்லுங்க. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. சொல்லுங்க. என் உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும்
தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க ஆமென். நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்ட யாரும் இல்ல ஈசையா. ஆமென். உம்மை விட யாரும் ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரீருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரீருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. சொல்லுங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க முழு உள்ளத்தோடு ஆமென். நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா. ஆமென். உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்க உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. கோராரி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், ஆமென், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. சொல்லுங்க என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்க உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல
ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. எல்லாரும் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை. நம்பிக்கையோடு, ஆண்டவரே எங்களுக்கு உம்மை விட்ட யாருண்டு ஆண்டவரே. பேதுரு சொன்னார், உம்மை விட்டு நாங்கள் எங்கு போவோம் ஆண்டவரே. காரணம், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டும் அல்லவா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு யாரிடம் போவோம்? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் வரலாம், பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு சமாதானம், நமக்கு ஒரே ஒரு தஞ்சம், அது அப்பா சமூகம்தான். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அது அப்பா சமூகம்தான். அப்பாவை பார்த்து சொல்லலாமா? உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஆமாப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை நன்றியோடு, நன்றியோடு நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ கர்த்தர், நீ நல்லவர், 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 பெரியவர், 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 பெரியவர். நீங்க போதுமப்பா எங்க வாழ்க்கைக்கு. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க போதும், நீங்க மட்டும் போதுமப்பா. கிருபையால் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் இடையில், இந்த சிருஷ்டிப்புக்கு இடையில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனை உருவாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய சிருஷ்டிப்பு இந்த 1ஆம் அதிகாரத்தில், அது 26வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க போகிற காரியம் ஒவ்வொரு நபரை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். சரியா? ஒவ்வொரு அதிகாரமா போகாது, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை. ஆமென். முதல் மனிதன் ஆதாமுடைய வாழ்க்கை. இதை குறித்து நாம் அநேக செய்திகள் ஏற்கனவே கேட்டிருப்போம். ஆனால் இங்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் என்றால், அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 to 5 வரை வாசிக்கலாம்.
நல்ல கவனிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சுவிசேஷம் 4, சுவிசேஷம் யாது? யோவான். இந்த 4 சுவிசேஷத்திலும் 3 சுவிசேஷகர்கள் யோசேப்பு மரியாளிலிருந்து தொடங்கினார்கள் இயேசுவை. ஆமென். அல்லேலூயா. அப்ரஹாமிலிருந்து தொடங்கினார்கள். ஆமென். இல்லவிட்டால் ஆதாமிலிருந்து தொடங்கினார்கள். ஆமென். அந்த தலைமுறையை சொல்லி அதன் சந்ததியில் தாவீது வருகிறார், தாவீதின் சந்ததியில் இயேசு யோசேப்பின் குமாரனாய் பிறக்கிறார். ஆமென். இதுதான் இயேசுவின் வம்ச வரலாறாய் சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவான் மட்டும்தான் யோசேப்பையும் மரியாளையும் விட்டு எங்க போகிறார்? வார்த்தைக்கு போகிறார், ஆதிக்கு போகிறார். ஆமென். ஆதி என்றால் பிகினிங், தொடக்கம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆல்பா ஒமேகா என்றால் ஆதி மந்தமும். ஆமென். அது கதிர் இயக்கத்தில் அந்த வேவ்ஸ், அது ஆல்பா வென்றால் அந்த வரையறைக்கு முந்தினது, ஒமேகா வென்றால் அந்த வரையறை, அதாவது எவ்வளவு லிமிட் இருக்கோ அந்த வரையறைக்கு அப்புறம் உள்ளது, இன்ஃபினிட்டிவ். அதுக்கு எல்லையே கிடையாது. ஆல்பாவுக்கு அளவே கிடையாது, ஒமேகாவுக்கும் அளவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தாலும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார். ஆமென். அந்த வார்த்தை என்ற இடத்துல இயேசு என்ற பெயரை போட்டு வசிங்க. ஆதியிலே இயேசு இருந்தார், இயேசு தேவனிடத்தில் இருந்தார், இயேசுவே தேவனாய் இருந்தார், இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் இயேசுவை அல்லாமல் உண்டாகவில்லை, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, இயேசுவின் ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது இயேசுவை பற்றி கொள்ளவில்லை. இப்ப புரிஞ்சா? அவ்வளவுதான், சிம்பிள். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாய் மனிதனாய் பூமியில் பிறந்தாலும் மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு இருந்தார். ஆமென். அதனுடைய மீண்டும் ஒரு தெளிவு தான் இந்த ஆதியாகமம் 2:26. அங்கு தமிழை நல்ல புரிந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். ஆமென். ஒருவராயிருந்தால் சொல்லணும், தேவன் என் சாயலாகவும் என் ரூபத்தின்படியையும் நான் மனிதனை உண்டாக்குவேன் என்று தேவன் தீர்மானம் எடுத்தார். அப்படி எழுதப்படணும். ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். அப்படி என்றால் அங்கு
ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆமென், ஆமென். இப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அதுதான் மூன்று பேரும் ட்ரினிட்டி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. திருத்துவ தேவம் என்று ஏன் சொல்லுகிறோம்? மூன்று நிலை, மூன்றும் ஒருவர்தான். மூன்று தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம். ஆமென். ஒரு மனிதனுக்கு எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறதோ அதற்கு ஈடானதுதான் இந்த மூன்று நிலைகளும். பிதாவாகிய தேவன் அவர் நிரந்தரம், நிரந்தரமானது ஆத்துமா. அப்புறம் மாம்சம் இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்தவர். ஆவி பரிசுத்த ஆவியானவர். அவ்வளவுதான். ஆமென். புரிஞ்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு இருந்தார். ஆமென். மனிதனை சிருஷ்டிக்கும் போதே இயேசு இருந்தார். மனிதன் உருவாக்கப்பட்டது இயேசுவின் சாயலிலும் இயேசுவின் ரூபத்திலும். ஆதாமை உருவாக்கும் போது இயேசு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கே அவர் தேவனாய் இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார், பிதாவாகிய தேவனோடு இருந்தார். அவரில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதனுக்குள் ஊதப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஜீவன் தான் அவருக்குள் இருந்த, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் தான் மனிதனுக்கு ஜீவனாய் ஒளியாய் வந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இயேசுவை இருள் மேற்கொள்ளவில்லை. ஆமென். சாத்தானால் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த பூமியை மேற்கொள்ள முடிந்தது, ஆனால் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தமது சாயலாய், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்ஸில், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் முன்னிலையில் தான் மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தவர் அல்ல, அவர் ஆதியில் இருந்தவர். ஆமென். அதனுடைய தெளிவு தான் இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆமென். இந்த வெளிப்பாடு யாருக்கு வருகிறது? மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் மார்க்குக்கும் வராத வெளிப்பாடு யோவானுக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் தான் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆமென். மீதி உள்ளவர்கள் எல்லாம் இந்த அப்ரகாமின் சந்ததியில் இயேசுவை கொண்டு திணிக்கிறார்கள், இயேசுவை கொண்டு நுழைக்கிறார்கள். ஆனால் யோவான் சொன்னார், மரியாளுடைய சந்ததி அல்ல, இயேசு ஆதியில் இருந்தவர். ஆமென், அல்லேலூயா. அவர் அப்பொழுது இருந்தார், அவராலே அன்றி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ஆமென். அப்ப சகலமும் உருவாக்கப்பட்ட போதே இயேசு இருந்தார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போதே இயேசு இருந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? ஆதாமை சிருஷ்டித்தாயிச்சு. இப்போ ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் ஆதாமை விடுகிறார். 2:15 சொல்லுது, அதை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். நிலத்தை காக்கவும் நிலத்தை பண்படுத்தவும் ஆதாமை கொண்டு ஏதேன் தோட்டத்துக்கு வைக்கிறார். இப்போ அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக வேண்டும் என்று 18, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவரை உண்டாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு முன்ன ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி அப்படியே முன்னோக்கி போகலாம். இரண்டாம் அதிகாரம் 9வது வாக்கியம் வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். இந்த ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளால் 3 விதமான மரங்கள் ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறார். என்னென்ன மரம்? ஃபர்ஸ்ட் புசிப்புக்கு ஏற்ற விருட்சம், இரண்டாவது ஜீவ விருட்சம், மூன்றாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆமென். இப்போ இந்த 3ல தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? 16 வாசிங்க, 16 17. நோக்கி புசிக்கலாம், ஆனாலும் அல்லேலூயா. கவனிங்க, ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள் அனுப்பப்படுகிறார். ஆதாம் நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் நியமிக்கப்படுகிறான். ஆதாம் கட்டளை பெறுகிறான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சா? ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறான். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் நியமிக்கப்படுகிறான். ஆதாம் கட்டளையும் பெறுகிறான். ஆமென். கட்டளை பெற்றது யாரு? ஏவாள் அல்ல, ஆதாம். ஆமென். ஏன்னா ஆதாம் கட்டளை பெற்ற பிறகுதான் ஏவாளே உருவாக்கப்படுகிறார். ஆமென். கீழே போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற துணையை இவனுக்கு உண்டாக்குவோம். ஆமென். 20 சொல்லுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது, அப்பதான் ஏவாள் உருவாக்கப்படுகிறாள். உருவாக்கப்பட்டவுடன் ஆதாமிடம் கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆதாம் 23 இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இருப்பார்கள். இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆமென். அப்போ தேவன் மனிதனை சிருஷ்டித்து ஆதாமை உருவாக்கி ஏதேனுக்குள் கொண்டு வருகிறார். ஏதேனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைக்கிறார். அங்கு கட்டளையும் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு ஏவாளை உருவாக்குகிறார். இப்போ 2 பேரையும் இவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆமென். ஆனால் தவறு செய்யும் போது, பாவம் செய்த போது, இதே ஆண்டவருக்கு முன்னால் வருவதற்கு கூச்சப்பட்டு என்ன செய்றாங்க? மறைந்து கொள்ளுகிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு யார்? ஆமென். அப்போ இவர்களை சுற்றி அவர்கள் வெட்கப்படாமல் இருக்க காரணம் தேவ மகிமை. ஆமென். ஏன்னா முதல்ல இருக்கு, அவர்கள் தேவ சாயலிலும் ரூபத்திலும் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ அந்த தேவ சாயல், தேவ மகிமை இவர்களை மூடி இருந்தபடியால் இவர்களுக்கு வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாவம் செய்த போது ஏன் வெட்கப்படுகிறாங்க? அவர்களை சுற்றி இருந்த தேவ மகிமை விலகுகிறது. இதுதான் அதனுடைய காரணம். இப்போ இந்த
ஆதாம் மனுஷன் வீழ்ந்து போகிறான், தேவ சமூகத்திலிருந்து வீழ்ந்து போகிறான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது அதுதான். முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து போகிறான், வீழ்ந்து போகிறான். ஆமென். எப்படி வீழ்ந்தான்? ஒன்று, அவன் கட்டளையை மீறுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கட்டளையை மீறினான்? தேவனால் விலக்கப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டு தேவ கட்டளையை மீறுகிறான். ஆமென். தேவன் ஸ்பெஷலா குறிப்பாய் அதை சொல்லுகிறார், நீ அதுல சாப்பிடாத. ஆனா அது சொல்லும் போது ஏவாள் இல்லை. ஆமென். ஆதாம் தான் கட்டளை பெற்றான். ஆனால் அந்த கட்டளையை மனுஷி மீறுகிறபடியால் முதலில் மனுஷனுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 3வது அதிகாரம் 6வது வாக்கியம். அதுக்கு முதல்ல படிச்சிடலாம். மனிதன் வீழ்வதற்கு காரணம், முதல் காரணம் என்னவென்றால் ஸ்திரியின் வீணான பேச்சு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்திரியின் வீணான பேச்சு வேண்டாதவர்களிடம். ஆமென். சில காரியத்தை யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட தான் சொல்லணும். ஆமென், ஆமென், ஆமென். வர மாட்டேங்குதே. சில காரியம் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட தான் பேசணும். ஆமென். தேவையில்லாத நபரிடம் வாக்குவாதமும் செய்யக்கூடாது, வாயும் கொடுக்க கூடாது. ஆமென். சில அறிவாளி எல்லாம் இருக்கிறான், ரொம்ப அறிவாளி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன்கிட்ட வாத்தியார் கேட்டாராம், சண்டே ஸ்கூல் வாத்தியார் கேட்டாராம், முதலில் மனிதன் பாவம் செய்ய காரணம் என்ன? முதல் மனிதன் பாவம் செய்ய காரணம் என்ன? வாத்தியாரோட கேள்வி. ஒரு பையன் எழும்பி சொன்னானா, ஆண்டவர் தான் காரணம். வாத்தியார் கேட்டாராம், ஏண்டா அப்படி சொல்ற? ஆமா, அவர்கிட்ட யாரு அந்த மரத்தை கொண்டு உள்ள வைக்க சொன்னது? மொத்தம் நல்ல மரம் தானே வச்சாரு. அதே தோட்டத்தில் அதுக்கு உள்ளே கொண்டு அவர்கிட்ட யார் அந்த ஒரே ஒரு மரத்தை கொண்டு உள்ள வைக்க சொன்னது? அவர் அது வைக்காம இருந்திருந்தா மனுஷன் ஆமா சாப்பிட்டிருக்க மாட்டான். நியாயம் தானே? ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட அறிவாளி எல்லாம் உலகத்தில் இருக்கிறான். ஆமென். அதனால தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாதவர்களிடம் பேசக்கூடாது. ஆமென். குடும்ப உறவிலா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலா இருக்கட்டும், தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாத நேரத்தில் நம்ம பேசினாலே சண்டை தான், சண்டை சச்சரவுகள் தான், இல்லையா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் தேவையில்லாத காரியத்தை வேண்டாத நபரிடம், ஆமென், அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. அல்லேலூயா. எசேக்கியா மன்னனை ஆண்டவர் சபிக்க காரணமே அதுதான். எசேக்கியா மன்னன் அந்த அவனை தேடி வந்த பாபிலோனிய அந்த மந்திரிகளுக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லை. என்ன செய்திருக்கணும்? நலம் விசாரிக்க வந்தான். நலம் விசாரித்து, ஆண்டவர் எனக்கு 15 வருடத்தை கூட்டி தந்திருக்கிறார், தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு அவன் வெகுமதிகளை கொண்டு வந்தான். திருப்பி வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கணும், அவ்வளவுதான். ஆனா எசேக்கியா மன்னன் என்ன செய்தான்? வந்தவனுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய போர்படை, தன்னுடைய பொக்கிஷங்கள், பொக்கிஷ அறைகள் எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், நீ என்ன காண்பித்தாய்? ஒன்ன சொல்றான், நான் ஒன்னையுமே மறைக்கல. ஆமென், அல்லேலூயா. தேவ கோபம் எசேக்கியாவின் மேல் வருகிறது. ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம யார்கிட்ட பேசணுமோ, யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். மனிதன் முதல்ல வீழ்ந்து போகிற முதல் காரியமே எதுதான்? வீண் பேச்சு. வீணான பேச்சை வேண்டாதவர்களிடம் சொன்னது. ஆமென். ஏன்னா கர்த்தர் சொன்னதை கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையே முடிந்து போயிற்று. இது சாத்தானுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவன் வஞ்சனையால் அதை அவளிடமிருந்தே வாங்குகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2:3 ஆதியாகமம் 3:2-3. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வேண்டாத காரியம் அவனுக்கு இந்த ஸ்திரியானவள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. முழுமையாய் ஆண்டவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார், இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவசியம் இல்லாத காரியத்தை அவசியம் இல்லாத நபரிடம் சொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சில காரியத்தை உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு ஏதாவது காரியத்தை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதே காரியம் அவங்க அன்னைக்கு சொன்ன காரியம் அவங்களுக்கே அது கண்ணியாய் பின்னாட்களில் மாறுவதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சகஜமாய் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. எதேச்சையா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நாட்கள் போக போக அது என்ன செய்யுது? ஆமா, அது கர்ப்பம் தரித்து அது புள்ள குட்டிகளை பெற்று 10 பேரிட்ட அது போகும்போது, ஆமா, யாக்கோபு வெறுங்கையாய் வந்தார். திரும்பி போகும்போது எப்படி போனாராம்? 2 பரிவாரங்களோடு போனார். அதே போல வார்த்தை முதல்ல வெறுமையாய் வந்தது, ஏதோ எதேச்சையா சொன்னது. ஆனா 20 வருஷம் போகும்போது யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களே ஆகிவிட்டது. ஆமென். அதே போல 20 பேரிட்ட அது கை மாறும்போது அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்திலே இருக்கட்டும். ஆமென். 4 சகோதரங்கன்னா யாதோ ஒரு ஆளை பற்றி சொல்றாங்கன்னா கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். அதை கேட்டு இன்னொரு கேட்டியா அவ இப்படி சொல்லிப்புட்டா. ஆமென். உடனே எங்க போடுறது? 3வது ஆளுக்கு போனை போடுறது. ஆமென். அவ 4வது ஆளுக்கு சொல்றது. அவ்வளவுதான், குடும்பமே 2ஆ போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சகஜமா இன்னைக்கு நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? வேண்டாத காரியத்தை, அவசியம் இல்லாத காரியத்தை அவசியம் இல்லாத நபர்களிடம் பேசக்கூடாது. ஆமென், ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. 2வது இவன் வீழ்வதற்கு காரணம் 6வது. பறித்து புசித்து அவனும் புசித்தான். ஆமென். மறுப்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய வீழ்ச்சி 2வது காரியம் கட்டளையை மீறுவது. அப்போ ஆதாமுக்கு நல்லாவே தெரியும் இதை புசிக்க கூடாது, கர்த்தர் தான் விலக்கி இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்தவன் ஆதாம். ஏவாள் புசித்தாள். ஆனால் ஆதாம் கூட அதை மறுப்பு தெரிவிக்காமல், தேவ கட்டளையை மீறுகிறோம் என்று மறுப்பு தெரிவிக்காமல் அதை புசிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள் மேல பழிய போடுறாங்க. 12:13.
ஆ, பழி எங்க போகுது? ஆ? யார் மேல? ஆண்டவர் மேலே போடுறாரு. ஆதாம் என்ன சொல்றாரு? தேவரீர் நீர் என்னுடன் இருக்க நீர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஆமென். ஸ்திரியை நோக்கி கேட்கிறாரு, ஏமா இப்படி பண்ண? ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆமென். அல்லேலூயா. மாத்தி மாத்தி பழிய போடுறாங்க. இது வழக்கமாய் நடக்கிற சம்பவம் தான். ஆமென். அல்லேலூயா. குடும்பத்துல மாத்தி மாத்தி பழி போடக்கூடாது. ஆமென். ஒத்துக்கொள்ளணும். ஒரு தவறு நடந்தா ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருந்தன்னா நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதுக்குள்ளே அடுத்த செய்தியும். ஆமென். அல்லேலூயா. மாத்தி மாத்தி என்ன செய்யக்கூடாது? பழி போடக்கூடாது. ஒன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டேன்னு. ஆமென். அல்லேலூயா. நம்ம கீழே போயிடுவோம். அப்போ ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறார். 2:14-15, 16 ஸ்திரியை சபிக்கிறார். 17, 18, 19 ஆதாமை சபிக்கிறார். ஆதாமுக்கு அந்த சாபம் எப்படி தெரியுமா? இப்படி தொடங்குகிறது 17வது வாக்கியம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனோ மனைவியோ சொல்றதை எல்லாம் ஆமாசாமி போடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? ஆமா, சில குடிகார கணவன்மார் என்ன வேணாலும் சொல்லுவான். மனைவிகள் அநேக ஸ்திரீகளை பார்க்கிறோம், அவர்களுக்கு அடிபணிந்து போவதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொல்லாத ஒரு கல்ச்சர்ல வந்து நிக்குது. ஆணும் பெண்ணும் சர்வசாதாரணமா குடிக்கிற ஒரு சுபாவம் ஏற்கனவே வந்தாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவோ கொலைகள் நடக்கு. அதுல படிக்கும்போது அது தெளிவா இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடிக்கிற சுபாவம் அது ஒரு கல்ச்சராவே கிரியேட் பண்ணியாச்சு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா சொல்லுவாங்க, என் புருஷன் சொன்னா குடிக்க தொடங்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எது சொன்னாலும் பிரித்தறிகிற அறிவு தெளிவு நமக்கு புத்தி இருக்கணும். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அவ குடுக்கிறா இருக்கட்டும், ஓம் புத்தி எங்க போச்சு? அதுதான் தேவை. ஆமென். அவ சொல்றா, அவ தான் கொடுத்தா, அவ தான் சொல்றா, ஓம் புத்தி என்ன போச்சு? ஏன்னா கட்டளை பெற்றவன் நீ. எனவேதான் சாபம் ஆதாமுக்கு 3 வாக்கியங்கள். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட மனைவியின் வார்த்தையை அவன் பெரிதாய் நினைத்தான். அப்போ நல்லா கவனிக்கணும். குடும்ப வாழ்க்கையில நாம வீழாமல் இருக்க வேண்டும் என்றால் புருஷனோ பொண்டாட்டியோ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த அறிவு, அந்த புத்தி நமக்கு இருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகாப் என்ற ஒரு மன்னன் இருந்தான். ஆமென். அவனுடைய மனைவி பேர் என்ன? ஏசபேல். ஆமென். அல்லேலூயா. ஆகாப் கெட்டது எப்படி? மனைவியால் கெட்டான். ஆமென். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை விரும்பினான், கிடைக்கல. போய் மனைவியிடம் சொன்னா, ஆவாங்க எடுத்தெறிஞ்சு, நீ எல்லாம் ஒரு மன்னனா, நீ எல்லாம் ஒரு அரசனா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, இப்படி நீ அரசனா இருந்துட்டு இப்படி போய் அவங்கிட்ட போய் கெஞ்சி இருக்கிறிய, போ நீ போய் அவனுடைய தோட்டத்தை நீ எடு, நான் உனக்கு அதை வாங்கி தருகிறேன். என்ன செய்கிறா? அவனை போட்டு தள்ளிட்டு தோட்டத்தை இவனுக்கு கொடுத்து விடுகிறாள். அதன் மூலம்தான் ஆகாப் சபிக்கப்படுகிறான் கர்த்தரால். ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, அப்போ யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், அது எப்படிப்பட்டது? தேவனுக்கு விரோதமானதா இல்ல தேவனுடைய வார்த்தையை மீறுகிற காரியமா என்ற தெளிவு நமக்கு இருக்கணும். யார் சொன்னாலும். ஆமென், அல்லேலூயா. அது கணவனாய் இருக்கட்டும், மனைவியாய் இருக்கட்டும், பெற்றோராய் இருக்கட்டும், அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். எந்த தெளிவு? கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் ஒருவருடைய வார்த்தையும் மேன்மையாய் எண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குரிய சக்சஸ், ஆமென், வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியம். ஏதேன் தோட்டத்துல இந்த முதல் குடும்பம் வீழ்ந்து போன காரணம் இதுதான். ஆமென். ஒன்று, அவசியமில்லாத காரியத்தை அவசியம் இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ரெண்டு, அடுத்தவங்க மேல மாத்தி மாத்தி குறை சொல்லக்கூடாது, பழி போடக்கூடாது. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடிய எந்த ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென். அந்த அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தால் நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் வீழ்ந்து போகாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்குதான் ஆதாம் வீழ்ந்து போகிறார், ஆதாமும் ஏவாளும். இதனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. எனவே இது நமக்கு ஒரு பாடம். நம்முடைய குடும்பத்திலும் இந்த காரியங்களை காத்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இடறுவதில்லை, நாமும் வீழ்ந்து போக மாட்டோம். ஆமென். வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். கண்களை மூடலாம். எங்கள் அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளின்படியே ஆசீர்வதியும். எங்களுக்காய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாய் அது திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் பிதாவே.